நான் கரண்ட் ஆஃப் பண்ண போகும்போது அந்த பணமரம் பிரகாஷ் வந்து நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாண்டி. இனி நம்ம பிரீத்திய மேடி ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு வேற ஒரு பிளான் தான் போடணும். மா, இனி நம்ம பிளான் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்? அந்த 2ஆம் பாகம் மருந்த கொடுத்து மேடி உடம்புல சிம்டம்ஸ் வந்ததை பிரீத்தி பாத்துட்டாங்க. அண்ணி சொன்ன மாதிரியே அண்ணா உடம்புல மாற்றம் தெரியுது. 2வது மருந்து வேலை செஞ்சிடுச்சா? அப்ப ஸ்வேதா 3ஆம் பாகம் மருந்த கொடுத்துட்டா மேடி கண்டிப்பா கண்ணை முழிச்சிடுவான்ல. அதுக்கு நாம விடக்கூடாதுமா. அந்த ஸ்வேதா மேடிக்கு 3ஆம் பாகம் மருந்து கொடுக்கவே கூடாது. மீறி கொடுத்துட்டா மேடி விஷயத்துல நான் பருந்து மாதிரி. என் மேடிக்கு ஒரு ஆபத்துனா நான் எங்க இருந்தாலும் பருந்து வந்து அவர் காப்பாத்துவேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்வேதா கிட்ட நம்ம எல்லாரும் தோத்துருவோமா? ஸ்வேதா இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டு மகாராணி ஆயிடுவா. நமக்கு வேலைக்காரியா இருந்தவ அப்புறம் என்னைய அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த ஸ்வேதா செருப்பு மாதிரி என்னைக்கும் நம்ம காலு கீழே தான் இருக்கணும். நாம அவ காலுக்கு கீழே போயிடவே கூடாது. அப்படி மீறி போயிட்டா ராசாத்திக்கும் எனக்கும் இடையில நடக்கிற 20 வருஷ ஜென்ம பகையில நான் தோத்துடுவேன். ராசாத்தி ஜெயிச்சிடுவா. அது நடக்க விடவே கூடாது. ராசாத்தி வீட்டுக்கு போன என் அம்மா திரும்பி வரட்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணலாம். என்ன அடி என்ன அடி! அந்த செண்பகம் பார்க்கத்தான் பொறுமையா சாதுவா தெரியறா. ஆனா சண்டைன்னு வந்துட்டா பஜாரியா இருக்காளே. கரும்பு மிஷின்குள்ள மாட்டின கரும்பு மாதிரி அப்படியே புழிஞ்சி எடுத்துட்டா. ஆமா, இது என்ன இன்னைக்கு அடி மேல அடியா விழுந்துகிட்டு இருக்கு? ஐயோ, நடக்க கூட முடியலையே. நம்ம செண்பகத்துக்கிட்ட அடி வாங்கின விஷயம் கண்மணிக்கு மட்டும் தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ நம்மள பத்தி கேவலமா நினைப்பா. நல்ல முகத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு போனாதான் நம்ம அடி வாங்கின விஷயம் கண்மணியால கண்டுபிடிக்க முடியாது. கண்மணி, அம்மா, உனக்காக தான் நாங்க வெயிட்டிங். நீ ராசாத்தி வீட்டுக்கு போனியே, அங்க என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அடி விழுந்துச்சு. அந்த செண்பகம் என்ன துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்துட்டா. மா, உன்னதாமா கேக்குறேன், சொல்லு. அது வந்து கண்மணி, நான் ராசாத்தி வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால அப்படியே தடபுடலாம் சமைச்சு விருந்து வச்சாங்க. என்ன விருந்தா? ஆமா ஆமா. இந்த 1000 மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் அந்த சொரா புட்டு அப்படின்னு விதவிதமா வச்சு அசத்திட்டாங்க. சரி, நீ ஏன் இடுப்புல கைய வச்சுக்கிட்டு நிக்க முடியாம நிக்கிற? நிக்க முடிஞ்சா நிக்க மாட்டேனா? இவ வேற. சொல்லுமா, உன்னதான் கேக்குறேன். அது வந்து கண்மணி, நம்ம பிளான் ஜெயிச்சுட்டா நான் இடுப்பு புடிச்சுக்கிட்டே நடந்து வரேன்னு அந்த பழனி முருகனுக்கு வேண்டிக்கிட்டேன். அதான் பிராக்டிஸ் பண்றதுக்காக இப்பவே இடுப்பை புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறேன். என்னம்மா இது? உன் தலையில செடிய நட்டு வச்ச மாதிரி விளக்கு மாத்து குச்சியெல்லாம் நட்டு வச்சிருக்க. வேற ஏதோ நடந்திருக்கு, உண்மையை சொல்லு. அது வந்து கண்மணி, என்ன பாட்டி? என்ன பாட்டி, ஏன் அழறீங்க? அது வந்து பூமிகா, அந்த செண்பகம் என்ன விளக்கு மாத்த வச்சு வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டா. அந்த ஊம குசும்பி ஒன்னு அடிச்சாளா? என்னமா சொல்ற? அவளாடி ஊம குசும்பி? அவ பொம்பளை ரவுடிடி. வீட்டை பூட்டிட்டு என்ன பிழிஞ்சு எடுத்துட்டாடி. என் பொண்ணுகிட்ட இருந்து என் பேத்திய பிரிச்சது மட்டும் இல்லாம இப்ப என் பேத்தி ஸ்வேதா வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டு வீட்டை பூட்டிட்டு ஓட ஓட அடிச்சா. செண்பகத்துக்கிட்ட அடி வாங்கினதுல இருந்து எல்லா பார்ட்ஸும் டேமேஜ் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி, நீ அடி வாங்கினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ போன காரியம் என்னாச்சு? ராசாத்திய பாத்தியா இல்லையா? உன் அம்மா ஒருத்தி கிட்ட தொடப்பக்கட்டையிலேயே அடி வாங்கிட்டு வந்திருக்க. என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த ராசாத்தி பத்தியே கேக்குற. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். அவன் தான் நினைச்சத சாதிப்பான்னு சொல்லுவாங்க. நீ ராசாத்திய பாத்தியா இல்லையா? நான் வாங்கின அடிக்கு தப்புச்சதே பெரிய விஷயம் கண்மணி. இங்க பாரு, அந்த ராசாத்தி கதையெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா
செண்பகம் பேசின பேச்ச வச்சு பார்த்தா ஸ்வேதா அந்த வீட்ல செட்டில் ஆயிருக்கான்னு எனக்கு தோணுது. ஐயோ முடியல. ஸ்வேதா ராசாத்தி அம்மா வீட்ல போய் செட்டில் ஆயிட்டான்னா அப்போ ராசாத்தி அம்மாவும் ஸ்வேதாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். ராசாத்தியும் ஸ்வேதாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ஸ்வேதா ஏன் ராசாத்தி வேஷம் போட்டுட்டு இங்க வரணும்? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு முன்னாடி ஸ்வேதா மேடிக்கு 3ஆம் பாகம் மருந்து குடுக்க விடாம நம்ம தடுக்கணும். அது எப்படி? அம்மா, ஸ்வேதா என்ன நல்லவன்னு நம்புற வரைக்கும் அதை ஆயுதமா யூஸ் பண்ணி ஸ்வேதாவை நம்ப வச்சு ஏமாத்தி அவகிட்ட இருந்து 3ஆம் பாகம் மருந்த நம்ம திருடணும். இவளுக்கும் தொடப்பக்கட்ட அடி கன்ஃபார்ம். புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. கண்மணி, என்ன பொழந்து கட்டிட்டாடி அந்த செண்பகம். நீ வேற சும்மா இருமா. பூமிகா, நீ பிளான சொல்லு. செம பிளான் பூமிகா. பூமிகா, நீ சொல்ற பிளான் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா வேலைக்கு ஆகுமா? ஹாக்கி காட்டுறேன் பாட்டி. அம்மா, நான் ஸ்வேதா வீட்டுக்கு போய் ராசாத்தி அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு 3ஆம் பாகம் மருந்தோட வரேன். பாத்து பூமிகா, சூதானமா நடந்துக்கோ. என்ன மாதிரி அடி வாங்கிட்டு வந்துடாத. என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நான் கண்மணியோட பொண்ணு. கண்மணிய பெத்த நானே அடி வாங்கிட்டேன். இவ கண்மணி பொண்ணா? போ போ. நீ போயிட்டு ஸ்வேதா கிட்ட இருந்து அந்த மருந்தை வாங்கிட்டு வா. சரியா? சரிம்மா. போயிட்டு வா. இது எவ்வளவுமா? இது 1000 ரூபாய் தான், எடுத்துக்கோங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்கம்மா. நான் பிரிச்சே காட்டுறேன். காரை ஸ்டாப் பண்ணுங்க. சரி. இப்பதான் மகாலட்சுமி மாதிரி இருக்க. பாவம் என் மருமக ரோட்ல நின்னு புடவை விக்கிறா. நீங்க எவ்வளவு விலையில எதிர்பார்க்கறீங்க? ஸ்வேதாக்கா, எப்படி இருக்கானோ? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்னக்கா பெரிய வீட்டு மருமக நீ இப்படி ரோட்டோரமா நின்னு புடவை வித்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, என் தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது. அதான் நான் வேலை பார்த்த ஜவுளி கடையில கொஞ்சம் புடவெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க போட்டு வித்துக்கிட்டு இருக்கேன். தம்பி தங்கச்சியா? என்னக்கா சொல்ற? ஆமா, நான் அனாதை இல்ல. எனக்கு பாட்டி, தம்பி, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. அப்படியாக்கா? நீ உன் அம்மா பாட்டி கூட எல்லாம் சேர்ந்துட்டியாக்கா? உங்க அம்மா உன்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? இல்ல, நான் இன்னும் என் அம்மாவை பார்க்கல. நீ உங்க அம்மாவை பார்க்கலன்னு கவலைப்படாதக்கா. நீ சீக்கிரமே உங்க அம்மாவை பாத்துருவக்கா. என்ன, இன்னும் ஸ்வேதா ராசாத்திய பாக்கலையா? அக்கா, இப்படி நீ ரோட்ல நின்னு புடவை வித்து அந்த பணத்தை வச்சு உன் தம்பி தங்கச்சிங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பதிலா உங்க அத்தை கிட்ட கேட்டாலே அவங்க அதுக்கான பணத்தை கொடுப்பாங்களே. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா சின்ன பொண்ணு வருத்தப்படுவா. வேண்டாம். என்னக்கா யோசிக்கிற? சொல்லுக்கா. நீ சொல்றது சரிதான். என் அத்தை ரொம்ப நல்லவங்க தான்.
நான் என் தம்பி தங்கச்சி படிப்புக்காக பணம் வேணும்னு கேட்டா கண்டிப்பா அவங்களே கொடுத்துருவாங்க. ஆனா அது முறையா இருக்காதுல்ல. எங்க அத்தை மட்டும் இல்ல, எங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. என் மேடிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா போதும், அவரே பணம் கொடுத்துருவாரு. ஆனா தெரிய வேண்டான்னு நான் நினைக்கிறேன். பிறந்த வீட்டுக்காக புகுந்த வீட்ல இருந்து பணம் வாங்குறதுல எனக்கு விருப்பமே இல்ல. நீ சொல்றதும் சரிதான்க்கா. சரிக்கா, இவ்ளோ Dress வச்சிருக்கியே, என் சைஸ்ல ஏதாவது Dress வச்சிருந்தா காட்டேன். காட்டுறேன். உனக்கு பிடிச்ச Dress நிறைய இருக்கு, எடுத்துக்கோ. ம். அக்கா, இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? ம் இந்த Dress எனக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா. இத நான் எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துக்கோ. இந்த Dress எவ்வளோக்கா? பெரிய மனுஷி ஆயிட்டியா? என்கிட்டயே விலை எல்லாம் கேக்குற? அப்படியே கொட்டணும் பாரு. பணம்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இந்த Dress நீயே எடுத்துக்கோ. இல்லக்கா, நீயும் உன் தம்பி தங்கச்சி படிப்புக்கு பணம் வேணும் தானே துணி விக்கிற. இப்ப இந்த Dress நான் சும்மா வாங்கிட்டு போனா அது இன்னும் உனக்கு சிரமம் தானே. எந்த சிரமமும் இல்ல தங்கம். நீயும் என் தங்கச்சி தான். இந்த Dress எடுத்துட்டு போ. சரிக்கா. குடு, கவர்ல போட்டு தரேன். இந்தா. சரி, வரேன்க்கா. டிரைவர், சொல்லுங்கம்மா. அங்க புடவை விக்கிறால ஒரு பொண்ணு. நீங்க அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற மொத்த புடவையும் நீங்க வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. சரியா? இந்தாங்க. அந்த பொண்ணு யாருமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? என் மருமக. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணுகிட்ட நான் தான் பணம் கொடுத்து புடவையெல்லாம் வாங்க சொன்னேன்னு அவளுக்கு தெரிய வேணாம். சரிங்கம்மா. எடுத்துக்கோங்கக்கா. அப்புறமா வந்து எடுத்துக்கிறேம்மா. சொல்லுங்க சார். நிறைய டிசைன்ஸ்ல வெரைட்டியான புடவை இருக்கு. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான், வாங்கிக்கோங்க. இந்த புடவையெல்லாம் எந்த மாதிரி புடவை வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்து காட்டுறேன். ஒரு புடவை இல்லம்மா, இங்க இருக்கிற எல்லா புடவையும் வேணும். இங்க இருக்கிற எல்லா புடவையுமா உங்களுக்கு வேணும்? எங்க ஓனர்மா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு நிறைய புடவை ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படுது. உங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் மொத்தமா வாங்கிக்கலான்னு பாக்குறேன். அப்படிங்களா? சரிங்க சார், ஓகே. இங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவுமா வரும்? அது சார் ஒரு 50,000 ரூபாய் வரும் சார். இந்தம்மா எண்ணி பாத்துக்க, 50,000 இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இங்க இருக்கிற புடவை எல்லாமே வாங்கிட்டு வர சொன்னது எங்க ஓனர் அம்மா தாம்மா. நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா அவங்களுக்கு தான் சொல்லணும். சரி, அப்போ உங்க ஓனர் அம்மாக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு நீங்களே சொல்லிடுங்க. சரிங்க. சிவா. அக்கா, இந்தா, நீ கேட்ட 20,000 ரூபாய் பணம். இந்த பணத்தை வச்சு காலேஜ்ல ஃபீஸ் கட்டி நீங்க நாளைக்கு காலேஜ்க்கு போங்க. ஏதுக்கா இவ்ளோ பணம்? கடன் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லடா, நான் முன்ன வேலை செஞ்ச புடவை கடையில இருந்து நிறைய புடவைகளை வாங்கி வீதியில வித்து சம்பாதிச்சேன். புடவை வீதியில போட்டு வித்தீங்களா? எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறக்கா நீ. தம்பி தங்கச்சிக்காக உழைக்கிறது எப்படி கஷ்டமாகும், உங்களுக்காக உழைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். அக்கா, நீ உருவத்திலையும் உள்ளத்திலையும் அம்மா போலவே இருக்கக்கா. நீ எங்க கூட இருக்கிறதுனாலதான்க்கா அம்மா எங்க கூட இல்லைன்ற வழி கூட இப்ப இல்லக்கா. ஸ்வேதா, பூமிகாமா உள்ள வாங்க. பாட்டி, இவங்க கண்மணி அம்மாவோட பொண்ணு. வணக்கம். எங்களுக்கு வேண்டாதவங்கள எதுக்கு இங்க வரீங்க? முதல்ல கோகிலா வந்தா, இப்போ நீ வந்திருக்க.
எங்களை அழிக்க என்ன திட்டம் போட்டு இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கீங்க? கிழவி கரெக்டா கேக்குறாளே. காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னையும் காலி பண்றேன். என்ன பாட்டி, வீடு தேடி வந்தவங்கள எப்படி பேசுறீங்க? இவங்க குடும்பம் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பண்ண துரோகத்துக்கு நான் இவ்வளவு பேசுறதே ரொம்ப கம்மி. நியாயமா பார்த்தா எதுவும் பேசாம அடிச்சு விரட்டி இருக்கணும். சரியா சொன்னீங்க பாட்டி. அக்கா இன்னைக்கு மேடி மாமாக்கு மருந்து கொடுக்க முடியாம இவ்ளோ கஷ்டப்படுதுன்னா அதுக்கு இவதான் காரணம். சிவா, பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசாத. அடுத்தவங்க வாழ்க்கைய அழிச்சு அது மூலியமா தான் வாழ்க்கைய சொகுசா வாழணும்னு நினைக்கிற இவங்களுக்கு என்ன மரியாதை? சிவா, பூமிகா அம்மாவை பத்தி ஏன் முன்னாடியே தப்பா பேசுறியா? நீயும் ஸ்ரேயாவும் எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் பூமிகா அம்மாவும் எனக்கு. கண்மணி அம்மா பண்ண தப்புக்கு பூமிகா அம்மா என்ன பண்ணுவாங்க? விரோதி கூட வீட்டுக்கு வந்தா அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நாம அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி நாம சரியா நடந்துக்கணும் சிவா. அது இல்லக்கா. இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். பூமிகாமா, நீங்க வாங்க, நம்ம மேல போய் பேசலாம். என்ன அவமதிச்சு பேசிட்டல்ல, உங்க குடும்பத்தையே நிர்மூலமாக்குற. பூமிகாமா, பாட்டி தம்பி உங்களை இப்படி பேசினத நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்ன ஸ்வேதா நீ? நான் ஏன் அதையெல்லாம் தப்பா எடுத்துக்க போறேன்? எனக்கு அவங்க ஃபீலிங்ஸ் புரியுது. உன் தம்பி பாட்டி இருக்கிற இடத்துல நான் இருந்திருந்தா கூட அதையே தான் பண்ணிருப்பேன். எங்க பாட்டி அம்மா எல்லாம் மோசமானவங்களா இருக்கிறதுனால என்னையும் மோசமானவளா நினைக்கிறாங்க. அதுல தப்பில்ல. ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் உங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கதான் நானே இப்ப வந்தேன். இப்போ உன் அம்மா எங்க ஸ்வேதா? சொல்லு ஸ்வேதா, உங்க அம்மா எங்க? என்ன ராசாத்தி அம்மாவை பத்தி கேட்டா ஸ்வேதா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா? அம்மா பத்தின விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஏன் ஸ்வேதா யோசிச்சுட்டே இருக்க? உங்க அம்மா எங்கன்னு சொல்லு. நான் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அம்மா வெளியூருக்கு போயிருக்காங்க, வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். ராசாத்தி அம்மா வெளியூர் போயிருக்காங்களா? ஸ்வேதா உண்மையை சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளான்னு தெரியலையே. சரி, இது அப்புறம் பாப்போம். இப்போ மேடிக்கு கொடுக்க வேண்டிய 3ஆம் பாகம் மருந்து ஸ்வேதா கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கிடுவோம். பூமிகாமா, ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்கீங்களே, முதல்ல உட்காருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஸ்வேதா. உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன், அது முடியாம போச்சு. நீயாவது என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பா? எதுக்கு? எல்லாத்துக்கும் தான் ஸ்வேதா. நீ மேடிக்கு மருந்து கொடுக்க முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம் நான் தான். நான் கௌதம கல்யாணம் பண்ணதுதான். அதுக்குதான் மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க? எல்லாம் எதிர்பாராம நடந்துருச்சு, அதை விடுங்கம்மா. இல்ல ஸ்வேதா, அப்படியெல்லாம் விட முடியாது. என்னாலதான் நீ இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு நினைக்கும் போது என் மனசெல்லாம் வலிக்குது ஸ்வேதா. வாய்ப்பு இருந்தா நாம பண்ண தப்ப சரி பண்ணிக்கணும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு அடையாளம். நான் பண்ண தப்ப சரி பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? கல்பனா ஆண்டி வீட்டை விட்டு நீ வெளியே வர நானும் ஒரு காரணம் தான். நானே திரும்ப அந்த வீட்டுக்குள்ள உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். மேடி கண் முழிச்சிட்டா நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு உன் மேல இருக்கிற கோவம் குறைஞ்சிரும். நாளைக்கு 3ஆம் பாகம் மருந்த மேடிக்கு கொடுத்துட்டா மேடி கண்டிப்பா கண் முழிச்சிருவாரு. ஸ்வேதா, நீ பர்தா போட்டுட்டு உன்னை மறைச்சுக்கிட்டு வந்து நீ மேடிக்கு மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். மேடிக்கு மருந்து கொடுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ 3ஆம் பாகம் மருந்த என்கிட்ட கொடுத்துரு. நானே அந்த மருந்த நாளைக்கு சரியான நேரத்துக்கு மேடிக்கு கொடுத்துறேன். என்ன யோசிக்கிறா? என் பேச்சுல நம்பிக்கை வரலையோ? என்ன ஸ்வேதா யோசிக்கிற? என்ன நீ நம்பலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பூமிகாமா.
உங்களை போய் நம்பாம இருப்பேனா? சரி, நீங்களே மேடைக்கு 3ஆம் பாகம் மருந்தை கொடுத்துருங்க. ஸ்வேதா என் நடிப்பை நம்பிட்டா. மீன் வலையில சிக்கிருச்சு. இருங்க, நான் 3ஆம் பாகம் மருந்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். மூணாம் பாக மருந்து என் கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் மேடி கதை, உன் கதைன்னு எல்லார் கதையும் மொத்தமா முடிக்கிறேன். இந்தாங்க பூமிகாமா, 3ஆம் பாக மருந்து. ம்